ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹீரோவுக்கு அப்பாவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நீங்களாம் எப்போ இருக்கிறீங்க? நீங்களாம் அந்த காலம், நம்மளாம் அந்த காலம் சொல்லும் போது வலிக்கிற வலி இருக்குல்ல. எங்கள் அம்மா கண்ணீராட்சி படம் பார்த்தாங்க. பார்த்தோன்னே எல்லாரும் ஒருத்தர் அபிப்பிராயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, காமெடியாக இருக்குது, பிரபு சார் பிரமாமா பண்ணியிருக்காரு, ரேவதி பண்ணியிருக்காங்க எல்லாம் சொன்னாங்க. எங்கள் அம்மா மட்டும் தனியாக கூப்பிட்டோன்னே எப்படிமா படம் என்ன? ஏங்க இன்னும் ஒரே சீன் வந்துட்டு போகிற, இன்னும் 4 சீன் வந்தால் ப்ரொடியூசர் திட்டுவாப்பா. அதான் தாய். பாண்டியன் தம்பி, இந்த பாண்டியன் சொல்கிறேன், உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற பண்பு கற்றுக்க, நீ பல வருஷம் சினிமாவில் தாக்கு பிடிக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், எங்கெல்லாம் நாங்கள் புக் பண்ணுறாரு சார் படத்தில் நடிக்கிறோம், பெரிய மகிழ்ச்சி. 5 நிமிஷம் மறுபடியும் ஃபோனு, ஐயோ போயிடுச்சா, அதுக்குள்ளே கை விட்டு போயிட்டாங்க. இல்லை இல்லைண்ணே சார், ஒரு விஷயம் சொன்னாங்களா என்ன, இந்த படத்தில் நீங்கள் பேண்ட்டு கழட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்குது, உங்களுக்கு ஓகேவான்னு. 2000 கழட்டினா கூட நமக்கு ஓகேங்க, நம்ம கை விட்டு ஏதோ போயிடக்கூடாது. அப்படி ஒரு சொல்கிறது உடன்பாடு இருக்கா இல்லைலாம் கேட்கணும். அந்த பண்பு உங்கள் பாட்டை கற்றுங்க. படம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் கம்பெனியில் ஏதாவது குறைக்கிற இருந்தால் அதெல்லாம் மனசில் வச்சுக்க. ஐயோ கரையறு ஒன்றுமே கிடையாது சார், ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டாங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண பிறகு கட்டி அணைச்சி ஷூட்டிங் முடிகிற அன்றைக்கும் சந்தோஷத்தோடு அனுப்புறது தான் உங்கள் அப்பா. அதை கற்றுக்க சார். உங்கள் பையனை பார்த்தேன் சார், நல்லா நடிக்கிறேன் எதாவது சொன்னால் அந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் அள்ளி அள்ளி வழங்கணும். அது ஆண்டவன் நிச்சயமாக வழி வைப்பார். நன்றி, வணக்கம்.